வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து விளக்குகின்றார் இந்நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் MS அனிசாராணி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நிலக்கடலை விதை உற்பத்தியில் வெற்றி பெற்ற கடலூர் மாவட்டம் கருப்பன்சாவடி கிராம வேளாண்மையாளர் VK குமரகுரு அவர்கள் தனது அனுபவங்கள் குறித்து தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையம் நிலக்கடலை விதை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் நிலக்கடலை விதை உற்பத்தியில் வெற்றி பெற்ற கடலூர் மாவட்டம் கருப்பன்சாவடி வேளாண்மையாளர் VK குமரகுரு தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, மணிலாவில் நாங்கள் மணிலாவை கார்த்திகை பட்டத்தை தேர்ந்தெடுப்போம். பிரதான பட்டம் கார்த்திகை பட்டம். கார்த்திகை பட்டத்தில் உழவு ஓட்டிட்டு அதுக்கு முன்பிட்டு அதில் என்ன பண்ணணும், அடியில் 2 மூட்டை சூப்பர் பாஸ்பேட்டு, 1 மூட்டை பொட்டாஷு, 1 மூட்டை DAP அடி உரமாக கொடுத்து நன்கு ஓட்டி அதை புழுதியாக்கி அதை சமன்படுத்திடுவோம். சமன்படுத்திட்டு மணிலாவை விதைப்பு செஞ்சுவோம். 55 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 55 கிலோ விதையை விதைப்பு செஞ்சுட்டு அதில் என்ன பண்ணோன்னா, விதைப்பு செஞ்ச பிறகு மேலே மணிலா MN மிக்சர் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ, ரைசோபியம் 10 பாக்கெட்டு, பாஸ்போ பாக்டீரியா 10 பாக்கெட்டு என்ற பொழுதில் போட்டு பரம்பு இழுத்துருவோம். பரம்பு இழுத்த உடனே முளைஞ்சி 16ஆவது நாள் விசிறி களைக்கொல்லியை களையை கட்டுப்படுத்த விசிறி களைக்கொல்லி அடிப்போம். அடிச்சுட்டோன்னா அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப அந்த முதல் களைக்கு விசிறி களைக்கொல்லி 16 நாள் அடித்த உடனே களையை கட்டுப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு 30ஆவது நாள் நாங்கள் களை எடுக்க ஆரம்பிப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கை உரமாகிய வேப்ப எண்ணெய் சாரும் அதில் சேர்ந்து மேலே கொடுப்போம். மேலே என்னென்னு கேட்டால் தெளிப்பு நீராக கொடுக்குறது. அதோடு மட்டும் இல்லாமல் 35ஆவது நாளும் 45ஆவது நாளும் DAP, அமோனியம் சல்ஃபேட், பேரசன்கிற வெண்கரம், புளோனோபிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து 200 லிட்டர் தண்ணியில் இந்த மாலை வேளையில் தெளிக்கிறது. இப்போ பூ அது அதிகமாக ஆகும்போது தான் உங்களுக்கு விழுது அதிகமாக இறங்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை அதை தெளிக்கும் போது அது இறங்கிடுது. 90 நாளில் இருக்கிற பூ பூக்கிறது கூட விழுதாகி காயாயிடும். அதுதான் நம்முடைய பிரதான அது நம்ம ஈல்டு வர்றதுக்கு மெயின் காரணம். மணிலாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேரில் குறைந்தபட்சம் 16 டன் என்கிற அளவு இலக்கை நோக்கி நம்முடைய பயணமாக தொடர்ந்து ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். அதில் போன ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா VRI 2 மணிலாவை பண்ணியிருக்கோம். GJG9 என்ற ஒரு ரகத்தை பயிர் வச்சு அது 16 டன் என்ற இலக்கை ஒரு ஹெக்டேரில் பயிர் செஞ்சுருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற குறிஞ்சிப்பாடி வட்டாரத்துக்கு விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் 15 டன்னு மணிலாவை விதை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 200 மூட்டைக்கிட்ட நெல் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கூட உளுந்து 2 டன்னு இப்போ விவசாயிகளுக்கு விதை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு முன்னோடி விவசாயியை செயல்படுத்தணுன்றதால நெல் அடிக்கிறதுக்கு மிஷினரிஸ் வச்சுருக்கேன். கம்பு அடிக்க மிஷினரிஸ் இருக்குது, உளுந்து அடிக்கிற மிஷினரிஸ் இருக்குது, கேழ்வரகு அடிக்கிற மிஷினரிஸ் இருக்குது. அந்த மணிலாவில் தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆண்டுகளாக தொடர்ந்து மாவட்ட அளவில் மாநில அளவில் முதல் பரிசு பெற்றிருக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் குறிஞ்சிப்பாடி வட்டாரத்தில் நான் மணிலா, நெல், உளுந்து,
இதெல்லாம் வந்து விதையை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறதுல ஒரு முன்னோடி விவசாயியாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் VK குமரகுரு அவர்களை 092187135 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, உரமிடல், பூச்சி மருந்திடல், கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 71 முதல் 77% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 64% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அதிக காற்றின் ஈரப்பதம் மற்றும் இரவு நேர வெப்பநிலை குறைவாக இருப்பதால் திராட்சையில் சாம்பல் நோய் மற்றும் அடிசாம்பல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. சாம்பல் நோயை கட்டுப்படுத்த 0.3% நனையும் கந்தகத்தையும், அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்த 1% போர்டாக்ஸ் கலவையையும் தெளிக்கவும். தட்பவெப்ப காற்றின் ஈரப்பத குறியீடானது 72% விட அதிகமாக இருப்பதால் கால்நடைகளை சுறுசுறுப்பாக வைக்க அடிக்கடி குளிக்க வைக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 63 முதல் 83% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சம்பா நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்பேட், 30 கிலோ யூரியா, 40 கிலோ DAP மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும். சம்பா நடவிற்கு முன் ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் அதிகமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 52 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் சோளம், மக்காசோளம் மற்றும் பாசிப்பயிறு, உளுந்து மற்றும் பருத்தி ஆகிய மானாவாரி பயிர்களை விதைப்பு செய்யவும். மானாவாரி பயிர்களுக்கு களைக்கொல்லியை மணலுடன் கலந்து விதைத்த 3ஆம் நாள் மண்ணில் போதிய அளவு ஈரம் இருக்கும்போது தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் தெற்கு மண்டலமான திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 87% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 3 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மண் மற்றும் பயிரின் வளர்ச்சியை பொறுத்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மக்காச்சோளத்தில் அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்த
ஒரு ஹெக்டருக்கு மெட்லாக்சைல் மற்றும் மென்கோசெஃப் 100 கிராம் ஆகியவற்றை விதைத்த 20ஆம் நாள் தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 64 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பெறுகின்ற மழையினை பயன்படுத்தி கேரட் பயிரில் ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக 78 கிலோ யூரியா, 200 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 60 கிலோ பொட்டாஷ் கலந்து இடவும். வளர்ந்த பயிர்களுக்கு மேலுரமாக 39 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் கலந்து இடவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 2 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. புரட்டாசி ஐப்பசி பட்டத்தில் மானாவாரியில் தீவன சோளம் சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் மருதாம்பு தீவன சோளமான கோஎஃப்எஸ் 29 தீவன சோளத்தை விதைப்பு செய்யலாம். வரிசை நடவிற்கு ஏக்கருக்கு 2 கிலோ விதையும் தெளிப்பு செய்வதற்கு 4 கிலோ விதையும் தேவைப்படுகிறது. வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 68 முதல் 85% காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 4 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஆடிப்பட்டத்தில் போடப்பட்ட நிலக்கடலை பயிரை மழை ஈரத்தை பயன்படுத்தி அறுவடை செய்த காயை உலர்த்தவும். கோழி பண்ணைகளில் தூய்மையான குடிநீர் அளிப்பதன் மூலம் ஈகோலை நோய் தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 76 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அனாசியில் பூ பூக்கும் பருவத்தில் உள்ள கொண்டை பகுதியில் ஒரு செடிக்கு 20 BPM எத்திரல் 50 மில்லி வீதம் ஊற்றுவதால் சீராக ஒரே நேரத்தில் பூக்க செய்யலாம். கோகோவில் மழை இருப்பதால் 2வது பருவ உரமிடுதலை தவிர்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நெல் ஆடுதுறை 36 சிவகங்கையில் 1450 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கும், திருநெல்வேலியில் 1400 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி தேசூரில் 1740 ரூபாயிலிருந்து 2055 ரூபாய்க்கும்
வேட்டவலத்தில் 1269 ரூபாயிலிருந்து 1454 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் அருப்புக்கோட்டையில் 9000 ரூபாயிலிருந்து 9500 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் 10,569 ரூபாயிலிருந்து 11,126 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கோயம்புத்தூரில் 6,951 ரூபாயிலிருந்து 7,890 ரூபாய்க்கும், கரூரில் 6,500 ரூபாயிலிருந்து 7,010 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 32 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 62 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 26 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தேவையான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் மண்டலங்களுக்கு ஏற்ற வேளாண் பயிர்களையும் தேர்ந்தெடுத்து வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து விளக்குகின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் MS அனிசாராணி அவர்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ளது. இது தேசிய நெடுஞ்சாலையில் கடலூர் சேலம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இங்கு முக்கிய பயிர்களாக நிலக்கடலை, எள், முந்திரி ஆகிய பயிர்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 1963 துவங்கப்பட்டு முந்திரி ஆராய்ச்சி நிலையமாக செயல்படுத்தப்பட்டு வந்தது. பின்னர் 1972 ஆண்டு முந்திரி அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. பின்னர் 1984 ஆண்டு எள், நிலக்கடலை இந்த மாவட்டத்தின் முக்கிய பயிர்களான இந்த 2 பயிர்களும் அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டு இந்நிலையம் முந்திரி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து மண்டல ஆராய்ச்சி நிலையமாக உயர்த்தப்பட்டது. இந்த ஆராய்ச்சி நிலையம் மொத்தம் 63 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இங்கு முக்கியமாக இந்த விவசாயிகளுக்கு, கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களும் ரகங்களும் கண்டறியப்பட்டு பயிற்சிகள் மூலம் அவர்களுக்கு பரவலாக்கம் செய்யப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் முக்கிய நோக்கங்களாக கூறப்படுவது என்னவென்றால், முதலில் இந்த 3 பயிர்களில் எள், நிலக்கடலை, முந்திரி ஆகிய பயிர்களில் முதன்மை பயிர்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அவற்றில் சிறந்த ரகங்களை கண்டறிவது. அதாவது உயர் விளைச்சல் ரகங்கள், சிறந்த தரமான விதைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ரகங்கள் ஆகியவற்றை விவசாயிகளுக்காக உற்பத்தி செய்து தருவது. இரண்டாவது, இந்த ரகங்களுக்கேற்ற தொழில்நுட்பங்களை சரியான முறையில் தேர்வு செய்து விதை முதல் விதை வரை, சீட் டு சீட்னு சொல்கிறோம்,
அனைத்து தொழில்நுட்பங்களையும் ஆராய்ந்து கண்டறிந்து அவற்றை விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செய்வது. கண்டறிந்த ரகங்கள், தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் பயிற்சிகள் மூலம் விவசாயிகளுக்கும் மற்றும் வேளாண் அலுவலர்களுக்கும் பயிற்சிகள் மூலம் வழங்கப்படுகிறது. இதை தவிர அனைத்து ரகங்களுக்கும் உரிய விதைகள், ஒட்டுக்கன்றுகள் இவை உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மொத்தம் 13 பேராசிரியர்கள் பணியில் உள்ளனர். பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு துறைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் மிக முக்கிய பயிரான முந்திரி 32,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த முந்திரியில் மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருத்தாச்சலத்திலிருந்து 5 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. விஆர்ஐ 1, 2, 3, 4 மற்றும் ஒரு வீரிய ஒட்டு ரகமான ஹைபிரிட் 1 என்ற ரகம். கடலூர் மாவட்டத்தில் 2011இல் தானே புயல் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த தானே புயலில் பாதிக்கப்பட்டவை முந்திரி, பலா மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களாகும். இதில் முந்திரியில் தானே புயலுக்கு பிறகு இந்த விஆர்ஐ 3 மற்றும் விஆர்ஐ H1 என்ற ஹைபிரிட் ரகங்கள் விவசாயிகளுக்கு திட்டத்தின் மூலம் மானியத்தில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் பயிர் செய்யப்பட்டு இப்பொழுது 3 ஆண்டுகளாக பலன் தந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக முந்திரியில் 7 மீட்டருக்கு 7 மீட்டர் என்ற இடைவெளியில் நாம் பரிந்துரை செய்கிறோம். இந்த அடர் நடவு திட்டத்தின் மூலம் 5 மீட்டருக்கு 4 மீட்டர் என்ற அளவில் மரங்களை நெருக்கமாக நடவு செய்து, அதாவது ஒரு ஏக்கருக்கு 200 கன்றுகள் வீதம் நடவு செய்வோம். ஹெக்டருக்கு 500 கன்றுகள் வீதம் நடவு செய்வதன் மூலம் ஒரு யூனிட் ஏரியா என்று சொல்கிறோம். அதாவது ஒரு ஏக்கர் குறுகிய நிலப்பரப்பில் அதிக அளவு மகசூல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த அடர் நடவு திட்டம் மற்றும் விஆர்ஐ 3 இந்த ஹைபிரிட் கன்றுகள் அனைத்தையும் தொழில்நுட்பமாக தானே புயல் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு கடலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மற்றொரு தொழில்நுட்பமும் அவசியம் பின்பற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். அதாவது கவாத்து முறை மற்றும் மேலுர தெளிப்பு. புது துளிர்களில் பூக்கக்கூடிய காய்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆதலால் இதுபோல கவாத்து முறை செய்வது மிக மிக சால சிறந்ததாகும். முந்திரியில் வருடந்தோறும் இதுபோல 3ஆம் அடுக்கு கிளையில் கவாத்து செய்தல் சிறந்தது. பொதுவாக முந்திரியில் 3 அடுக்கு கிளைகள் இருக்கும். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பிரான்ச்னு 3 அடுக்கு கிளைகள் இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த முதல் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்குன்னு சொல்லி 3 கிளைகள் இருக்குது. இந்த 3ஆம் அடுக்கு கிளைகளிலிருந்து வரக்கூடிய புது துளிரில் தான் முழுதும் காய்க்கக்கூடிய தன்மை முந்திரிக்கு பெற்றிருக்கு. ஜூலை மாதம் கவாத்து முடிந்து ஆகஸ்ட் மாதத்தில் இதுபோல் புது துளிர்கள் நிறைந்திருக்கும் நேரத்தில் ஒரு மேலுரம் கொடுக்க வேண்டும். மேலுர தெளிப்பாக என்பிகே ஆல் 19 19 மிக்சரை 10 கிராம் 1 லிட்டருக்கு என்ற வீதம் கலந்து மேலுர தெளிப்பாக இதில் தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிக்கும் பொழுது அடுத்து பூக்கும் கிளைகளுக்கு நாம் சத்துக்கள் கிரகித்து கொள்ளும்படி நாம் இந்த மாதத்தில் மேலுரம் கொடுக்குறோம். இதை தவிர டிசம்பர் மாதத்தில், அதாவது பூக்கள் வர ஆரம்பிக்கும் நேரத்தில் இது போன்று ஒரு மேலுரம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சானக்கொல்லி கலந்து அதனோட மோனோ அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கலவையை 10 கிராம் பர் லிட்டர் என்ற அளவில் ஒரு மேலுர தெளிப்பாக கொடுக்கணும். பூக்கும் தன்மை, இந்த கலவை பூக்கும் தன்மையை தூண்டக்கூடியதாக அமைந்துள்ளது முந்திரியில். இதன் மூலம் 40% மகசூல் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாவட்டத்தில் 2வது முக்கியமான பயிர் நிலக்கடலை, அதாவது பொதுவாக மணிலா என்று கூறப்படுகிறது. நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருத்தாச்சலத்திலிருந்து மொத்தம் 7 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. 1 முதல் 7 வரை, அதாவது விஆர்ஐ விருத்தாச்சலம் 1 முதல் 7 வரை 7 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இவற்றில் விஆர்ஐ 2 விவசாயிகளிடையே மிக பிரபலமாக இருந்து வருகிறது. இது மானாவாரியில் 1700 கிலோவும் இரவையில் 2060 கிலோவும் மகசூல் தர வல்லது. இந்த மாவட்டத்தின் 3வது முக்கிய பயிர் எள் ஆகும். இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 2 எள் ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. விஆர்ஐ SV1, விஆர்ஐ SV2. இதில் விஆர்ஐ SV1 இரவைக்கு உரியது.
அது 700 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு என்ற விதத்தில் மகசூல் தரக்கூடியது. விஆர்ஐஎஸ்வி 2 என்ற ரகம் வந்து மானாவாரிக்கும் மிகச் சரியாக ஏற்றது. இந்த விஆர்ஐஎஸ்வி 2 மானாவாரியிலேயே 760 கிலோ பக்கம் நமக்கு மகசூல் தர வல்லது. இரவையில் வந்து 700 கிலோ மகசூல் தரக்கூடிய அளவில் சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விவசாயிகள் மேம்பாட்டிற்காக சிறப்பான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. புதிய ரகங்கள், புதிய செயல் விளக்கத்திடல்கள் மற்றும் விதைகள், விதைக்கன்றுகள் ஆகியவை சிறந்த முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்காக ரகங்களை பொறுத்தமட்டில் நிலக்கடலையில் விஆர்ஐ 2, விஆர்ஐ 6 என்ற 2 ரகங்களுடைய விதைகள் வழங்கப்படுகிறது. 1 டன் வீதம் இந்த வருடம் உற்பத்தி செய்யப்பட்டு அடுத்த பருவத்திற்காக தயார் நிலையில் உள்ளது. எள்ளை பொறுத்தமட்டில் விஆர்ஐ 1, 2 இரண்டும் 200 கிலோ வீதம் தயார் நிலையில் உள்ளது. முந்திரியில் மொத்தம் 1 லட்சம் ஒட்டுக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகள் அடுத்த பருவத்திற்கு நவம்பர் மழைக்கு நடும் விதமாக தயார் நிலையில் உள்ளது. பலாவிலும் அதுபோல பாலூர் பலா 1, பாலூர் 2 என்ற 2 ரகங்கள் இங்கு ஒட்டுக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்ததாக விவசாயிகளுக்கு பயனடையும் வகையில் முந்திரியில் மாநில அளவிலான பயிற்சிகளும் மாவட்ட அளவிலான பயிற்சிகளும் நடத்தப்பட உள்ளது. வரும் மாதங்களில் விவசாயிகள் பேராசிரியர் மற்றும் தலைவர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு இப்பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவு காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகிறது. அவ்வாறு காய்கறி பயிரிடப்படும் விவசாயிகளுக்கு பயன்பெறும் விதமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த தானியங்கி விதை வழங்கும் இயந்திரத்தை பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் நிறுவியுள்ளது. இதுபோல் விவசாயிகள் கத்திரி, மிளகாய், தக்காளி, கொத்தவரை, சுரை, வெண்டை போன்ற அனைத்து காய்கறிகளின் விதைகளையும் போல் 10 ரூபாய் ஒரு பொட்டலம் 10 ரூபாய் வீதம் செலுத்தி இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இது வீட்டு தோட்டத்துக்காக தான் வந்து இந்த விதை பொட்டலங்கள் வந்து தயார் செய்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மாடித்தோட்டம், வீட்டு தோட்டம் வளர்த்து மருந்து இல்லாத காய்கறியை பயிரிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இது போன்று கருவிகளை வழங்கி விவசாயிகளுக்காக உதவி செய்துட்டு வர்றாங்க. மேலும் விவரம் பெற முனிவர் MS அனிசா ராணி அவர்களை 09788923254 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 16/10/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. காளான் வளர்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மங்களம்பேட்டை கிராம வேளாண்மையாளர் MS முகமது ஃபாரூக் ஜின்னா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோழி பண்ணைகளில் கடைபிடிக்கப்பட வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் S மால்மருகன் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீராவி மூலம் ரோஸ்மேரி எண்ணெய் பிரித்தெடுக்கும் முறை குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் N செல்வராஜ் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.